உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எளிய மருத்துவத்தை அன்றாடம் இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். இளம் தாய்மார்கள், பிள்ளை பெற்ற தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பால் பற்றாவிடில் அவர்கள் பதைபதைத்து போவார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே அன்றாடம் முருங்கைக்கீரையோடு பாசிப்பயிறு, த கிரீன் தால் இது ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற பாசிப்பயிறு, முருங்கைக்கீரையும் பாசிப்பயிரும் சேர்த்து அதை கூட்டாகவோ பொரியலாகவோ அன்றாடம் சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே இது கேலக்டோகோக் என்கின்ற நிலையிலே பால் பெருக்கியாக அவர்களுக்கு பயன் தரும். குழந்தைகளுக்கு பசி தீர்க்கின்ற ஒரு வழியாக இது விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, ஓரிதழ் தாமரை என்று ஒரு மூலிகை, ரோஜா பூக்களைப் போல வண்ணத்திலே, தும்பை பூ போல அது வகையிலே பூக்கக்கூடிய ஒன்று. ரத்ன புருஷ் என்று வடமொழி பெயராலே அது குறிப்பிடப்பெறுவது உண்டு. இந்த ஓரிதழ் தாமரை இலைகளை வாங்கி அதை நீரில் இட்டு காய்ச்சி ஆற வைத்து தலைக்கு தேய்த்து வைத்திருந்து 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துக்கு பிறகு தலைக்கு குளிப்பதினாலே இந்த டேண்ட்ரஃப் என்கின்ற தலை பொடுகு விட்டு போகும், தலையிலே இருக்கின்ற அரிப்பு அகன்று போகும், தலை முடி வளமாக வளரும், இளநரை என்பது கூட இல்லாமல் போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, கடுக்காய் டெர்மினேலியா செபுலா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. தாயினும் சிறந்த ஒன்றாக இந்த கடுக்காயை நம் முன்னோர்கள் இனம் காட்டியிருக்கிறார்கள். இந்த கடுக்காயை இழைத்து உள்ளுக்கு கொடுக்கின்ற பொழுது ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்கின்ற வகையிலே வயிற்றுப்போக்கை நிறுத்தக்கூடியதாக, குழந்தைகளுக்கு கூட மருந்தாகிறது. மேலே இழைத்து போடுவதனாலே புண்களை ஆற்றுகின்ற தன்மையுடையதாக திகழ்கிறது. இந்த கடுக்காய் வயிற்றுக்கு, ஸ்டொமாச்சிக் என்கின்ற வகையிலே வயிற்று பிரச்சனைகள் அத்துணையும் போக்குவதாக விளங்குகிறது. அதிகமாக சாப்பிடும் பட்சத்திலே கடுக்கும் என்று சொல்லுவார்கள், கடுக்காய் கடுக்கும் என்று சொல்லுவார்கள். வயிற்றை வலிக்கச் செய்வது, வயிற்றை கழிக்கச் செய்வது, அதனால்தான் கடுக்காய் கொடுத்து விட்டான் என்று சொல்வார்கள். என்னுடைய வயிற்றை கலக்குகின்ற வகையிலே இப்படி ஒரு நிலையை அவன் செய்து விட்டான் என்று சொல்லுகின்ற பொழுது கடுக்காய் கொடுத்து விட்டான் என்று சொல்லுவது வழக்கம். அதிகமாக சாப்பிடுகின்ற பொழுது வயிற்றை கடுக்கும். இதனோடு டெர்மினேலியா அர்ஜுனா என்று சொல்லக்கூடிய மருத மரத்தினுடைய பட்டை, மருத மர பட்டையும் ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இது பெண்களுடைய கருப்பைக்கு பலம் சேர்ப்பதாக, தடைப்பட்ட மாத விலக்கை முறைப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு கேஷியா ஆரிகுலேட்டா என்று சொல்லக்கூடிய ஆவாரை ஒரு அற்புதமான மருந்தாகி சர்க்கரை நோய்க்கு ஒரு தீர்வாகிறது. இதனுடைய இலைகளை அரைத்து மேலே கட்டாக போட்டு வருவதனாலே எலும்புகளை, முறிந்த எலும்புகளை ஒட்டச் செய்யக்கூடிய தன்மையுடையதாக திகழ்கிறது. இந்த கடுக்காய், ஆவாரை, அர்ஜுனா என்று சொல்லக்கூடிய மருது எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு ஆவாரம்பூ, கடுக்காய் மற்றும் மருதம்பட்டையை பயன்படுத்தி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யக்கூடிய மருந்து, இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரையின் அளவை குறைக்கக்கூடிய மருந்து மற்றும் இதயத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இப்போ தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கடுக்காய் பொடி, மருதம்பட்டை பொடி, ஆவாரம்பூ, காய்ச்சிய பசும்பால். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நமக்கு ஆவாரம்பூ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, இந்த மாதிரி காய்ந்த ஆவாரம்பூ கிடைச்சதுன்னா அதை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டு மருதம்பட்டை பொடி, ஆவாரம்பூ பொடி, கடுக்காய் பொடி இவை 3ம் சம அளவு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடணும்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பவுடரை தினமும் 5 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். 5 கிராம் எடுத்து தண்ணியான காய்ச்சிய பசும்பால்லையோ அல்லது தண்ணீரிலேயோ நம்ம மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரும்பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சிக்கல் சரியாகும், அதிகப்படியான இரத்தப்போக்கும் கட்டுப்படும். அதே போல் சர்க்கரை நோயாளிகள் தொடர்ந்து இந்த மருந்தை பயன்படுத்திட்டு வரும்பொழுது அவர்களுக்கு இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதய நோயாளிகள் தொடர்ந்து இந்த மருந்தை எடுத்துட்டு வரும்பொழுது இதயத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக இது இருக்கும். நம்ம கொஞ்சம் ஆவாரம் பூ சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான ஆவாரம் பூ, அதோட கொஞ்சம் இந்த காய்ந்த ஆவாரை சமூலம். ஆவாரம் பூ நமக்கு எப்பவுமே இந்த இலைகளோட சேர்த்து தான் கிடைக்கும், அப்படி இருந்தாலும் நம்ம பயன்படுத்தலாம். மருதம்பட்டை பொடி, கடுக்காய் பொடி, இந்த கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிடலாம். இதோட கொஞ்சமா காய்ச்சிய பசும்பால் சேர்த்துக்கலாம். ஆவாரம்பூ, கடுக்காய், மருதம்பட்டை மற்றும் பசும்பால் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரையின் அளவை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இதயத்தை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, மரணத்துக்கு காரணமாக இருக்கின்ற பல்வேறு நோய்களை போக்குகின்ற ஒரு மகா மூலி என்று சொன்னால் ஆவாரை. அதனால்தான் ஆவாரை பூத்திருக்க சாவாரை காண்பதுண்டோ என்று ஒரு பழமொழியை சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆவாரம் பூ மட்டுமே கல்லீரல் மண்ணீரலுக்கு ஒரு அற்புதமான மருந்தாகி ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. சர்க்கரை நோய்க்கு மருந்தாகிறது. எலும்பு முறிவுகளை போக்குவதாக திகழ்கிறது. சிறுநீரக கோளாறுகளுக்கு ஒரு சீர் செய்கின்ற மருந்தாக திகழ்கிறது. இதனோடு மருதம்பட்டை ஒரு அஸ்ட்ரிஜென்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே, ஒரு கார்டியாக் டானிக் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இதய ஓட்டத்தை சரி செய்யக்கூடியதாகவும் இதயத்துக்கு பலம் தரக்கூடியதாகவும் ஏதேனும் ஒழுக்கு, வெள்ளை ஒழுக்கு, அதிக இரத்தப்போக்கு இவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடியதாகவும் முறையற்ற மாதவிலக்கை, த இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய முறையற்ற நிலையிலிருந்து முறையான மாதவிலக்கை தரக்கூடியதாகவும், த அமினோரியா என்று சொல்லக்கூடிய சரியான வகையிலே மாதவிலக்கு வெளிப்படாத நிலை, த மெனோரேஜியா என்று சொல்லக்கூடிய வகையிலே அதிகப்படியான உதிரப்போக்கு இவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய கருப்பைக்கு பலம் தரக்கூடிய ஒரு மருந்தாகி பயன் தருகிறது. இந்த ஆவாரை, அதனோடு மருதம்பட்டை, இதனோடு கடுக்காய் சேர்கின்ற பொழுது இந்த மூன்றும் ஒரு முக்கூட்டாக ஒரு நல்ல மருந்தாகி வாத பித்த சிலேத்துமம் என்று சொல்லக்கூடிய 3 தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாகி பயன் தருகிறது என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, ஆவாரை முதலாக நாம் மருத்துவத்தை இன்று நாம் தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.